பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரங்க வந்து வெற்றி பெறுவது பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ்ல தான். யார்கிட்டயும் போய் உதவின்னு போயிட்டு கேட்டுட்டு நிக்கவே மாட்டாங்க. ஆனா, இவங்களுக்கு தேடி வர யாரும் வந்து உதவி கேட்டாங்களோ, தாராளமா வந்து மனம் வந்து இவங்க வந்து உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. யார் பேச்சும் கேட்கவே மாட்டாங்க. எப்பயுமே இவங்களோட பேச்சு தான் வந்து முதன்மையா இருக்கணும். இவங்க பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற மாரி எதிர்பார்ப்பு நெறைய இருக்கும். இவங்க எந்த தெய்வத்த வழிபட்டு வந்தா இவங்களுக்கு நல்லதுங்க? சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சிவன் வழிபாடு வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சாதகமா இருக்கும். அது மாரி கடக ராசிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வந்து சிம்ம ராசிக்காரர்கள பத்தி தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேம். வணக்கம். மேம், சிம்ம ராசியில பிறந்தவங்களோட குணநலன்கள்லாம் எப்படி இருக்கும் மேம்? சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா, இந்த ராசியோட அதிபதி வந்து சூரியன். இந்த சிம்ம ராசிங்கிறது ஒரு நெருப்பு ராசி, ஒரு ஆண் ராசி மற்றும் ஸ்திர ராசி. அ இந்த சிம்ம ராசியில பொறந்தவங்க பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து ரொம்ப வந்து மரியாதை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப ஒரு கௌரவமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும். இவங்க முகம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அது மாரி இவங்க செயல்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப சுதந்திர மனப்பான்மை அதிகமா இருக்கும். அதனால வந்து இவங்க வந்து எல்லாமே எல்லா முடிவும் வந்து தன் இஷ்டப்படி தான் நடக்கக்கூடியவங்க. யாரோட தலையீடும் இவங்களுக்கு வந்து பிடிக்காது. பொதுவா பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்க வந்து அரசியல்ல, அரசு வேலைகள்ல வந்து நெறைய பேர நம்ம வந்து பார்க்கலாம். அந்த அரசாங்கத்தோட தொடர்பு வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நெறைய வந்து ஆன்மீக பணிகள்லாம் செய்வாங்க. அதே மாரி சோசியல் சர்வீஸ் வந்து நெறைய பண்ணுவாங்க. நெறைய பேர் இவங்க மனமுவந்து இவங்க தானாகவே நெறைய பேருக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள். அதனால வந்து இவங்களுக்கு வந்து நட்பு பார்த்தீங்கன்னா, தானாவே தேடி வரும். இவங்க வந்து யாரையுமே தேடி போணுன்ற அவசியமே கிடையாது. இவங்களோட அந்த ஆன்மீக பணிகள், இந்த மாரி சோசியல் சர்வீஸு, மத்தவங்களுக்கு உதவி செய்ன்ற எண்ணம், இது வந்து தானாகவே இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வந்து நட்பு வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துரும். அந்த மாரி எக்காரணத்த கொண்டு வந்து இவங்க யாரோட வந்து யார்கிட்டயும் போய் உதவின்னு போயிட்டு கேட்டு நிக்கவே மாட்டாங்க. ஆனா, இவங்களுக்கு தேடி வர யாரும் வந்து உதவி கேட்டாங்களோ, தாராளமா வந்து மனமு வந்து இவங்க வந்து உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. தன் இஷ்டப்படியே நடக்கக்கூடியவங்க இருக்கறனால, இவங்க வந்து யார் பேச்சையும் கேட்கவே மாட்டாங்க. எப்பயுமே இவங்களோட பேச்சு தான் வந்து முதன்மையா இருக்கணும். இவங்க பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற மாரி எதிர்பார்ப்பு நெறைய இருக்கும். இவங்க யாராவது வந்து அட்வைஸ் பண்ணாங்கன்னா, அத அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்கள வந்து இவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தன் இஷ்டப்படியே நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசியில பொறந்தவங்க. அதே மாரி இவங்க வந்து வேலை செய்ற இடத்துலயும் சரி, தொழில் செய்ற இடத்துலயும் சரி, இவங்கள வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஒரு கொஞ்சம் மரியாதை குறைச்சலா நடத்துனா கூட, இவங்க இந்த வேலைய தூக்கி எறிஞ்சுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப வந்து மரியாதை எதிர்பார்க்கக்கூடியவங்களாவும், சுய கௌரவம் ரொம்ப பார்க்கக்கூடியவங்களாவும் இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தலைமை பண்புங்கிறது அ இயற்கையாவே இருக்கும். இவங்க வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நேச்சுரலாவே இருக்கும் இவங்களுக்கு. ஸோ எங்க போனாலும் இவங்க வந்து ஒரு அதுல வந்து தலைவரா தான் தலைமை பண்பு, தலைவரா இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம். தலைமை பண்புங்கிறது அதிகமா இருக்கும். இவங்க தே ஆர் பார்ன் லீடர்ஸ். இவங்க வந்து இயற்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது வந்து அதிகமா இருக்கும். ஸோ வந்து எங்க போனாலும் அவங்க தான் முதன்மையா இருப்பாங்க. அது மாரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிர்வாக திறமை வந்து ரொம்ப நல்லாருக்கும். இவங்க வந்து ரொம்ப நிர்வாகத்த வந்து நல்லா நடத்துவாங்க. ஒரு கம்பெனில சரி, எந்த ஒரு வேலை செய்ற இடத்துலயோ, ஒரு தொழில் செய்ற இடத்துலயும் சரி, இவங்க வந்து இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் மூலியமாக அந்த தொழில வந்து ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த மாரி இவங்க நிர்வாக திறமை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க என்னென்ன தொழில்லாம் செஞ்சா அவங்களுக்கு செட் ஆகும் மேம்? பெரும்பாலும் இவங்கள வந்து அரசியல்ல வந்து இவங்கள பார்க்கலாம். அ பொலிட்டிக்கல்ல வந்து இவங்க நெறைய லீடர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. அதே மாரி ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல பார்த்தீங்கன்னா கூட, அதுல வந்து இவங்கள பார்க்கலாம். அதே மாரி வந்து தொழிற்சங்கங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? வந்து நெறைய சமுதாய அ அமைப்புகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இதுலலாம் வந்து இவங்க நெறைய பேரு லீடர்ஸா இருக்கலாம். தலைவர்களா அவங்க இருப்பாங்க. இந்த சிம்ம ராசியில பொறந்தவங்களுக்கு. இவங்க வந்து எந்த தொழில் செஞ்சாலுமே இதுல வந்து அவங்க எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி, அதுல வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துருவாங்க. ஆனா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்க வந்து அ வெற்றி பெறுவது பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ்ல தான். பாலிடிக்ஸ்ல அதே மாரி அரசு வேலைகள்ல வந்து இவங்க வந்து நல்லாருக்கும் இவங்களுக்கு. மேம், இவங்க வந்து என்ன நிறம் யூஸ் பண்ணலாம் மேம்? சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ அ சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள்.
இந்த கலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமா இருக்கும். ஸோ இந்த நிறத்துல வந்து இவங்களுக்கு வந்து ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த கலர் இருக்கிற மாதிரி அவங்க இருக்கிற இடத்துல வச்சுக்கிட்டாங்கன்னா, இது இவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அவங்களுக்கு. இவங்களுக்கு எந்த திசை வந்து அதிர்ஷ்டமா இருக்கும் மேம்? சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து கிழக்கு திசை வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும். இவங்க வந்து வீடு வாசல் அமைக்கும்போது வந்து கிழக்கு திசை இருக்கிற மாரி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஏதோ ஒரு ஒரு கிழக்கு நோக்கிய பயணமும் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும். இவங்களுக்கான அதிர்ஷ்டமான நவரத்தின கற்கள்லாம் என்னென்ன மேம்? ஆ சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதிகளா வரக்கூடியவங்க வந்து சூரியன், செவ்வாய், குரு. அதனால வந்து சூரியனுக்கு ஏத்த மாணிக்கம், செவ்வாய்க்கு உகந்த பவளம், குருவுக்கு ஏத்த கனக புஷ்பராகம். இதுல ஏதாவது நவரத்தின கல்ல வந்து இவங்க வந்து பயன்படுத்தலாம். இவங்க எந்த தெய்வத்த வழிபட்டு வந்தா இவங்களுக்கு நல்லது மேம்? சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சிவன் வழிபாடு வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சாதகமா இருக்கும். அதேமாரி சூரிய நமஸ்காரம் வந்து தினசரி இவங்க வந்து செஞ்சுட்டு வரணும். அம்மன் வழிபாடு, சிவன், பார்வதி வழிபாடு வந்து ரொம்ப நல்லது. அதேமாரி நந்தி வழிபாடு பண்ணணும். அதேமாரி சித்தர்கள் வழிபாடு, ரிஷிகள் வழிபாடு, அ அதேமாரி அகஸ்தியர் வழிபாடு, இந்த முனிவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ம். அந்த வழிபாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப வந்து அனுகூலமா இருக்கும். இவங்களோட குடும்ப வாழ்க்கை மற்றும் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் மேம்? சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே தன் இஷ்டப்படி நடக்கக்கூடியவங்க. இவங்க வந்து யார் அட்வைஸுமே இவங்களுக்கு புடிக்காது. தான் என்ன சொல்றோமோ, அத தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஸோ இவங்க குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இத வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து கொஞ்சம் சிம்ம ராசி ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவங்க அடுத்தவங்க தன் மனைவி பேச்சையும், கணவன் பேச்சையும் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போனாங்கன்னா, இவங்க வாழ்க்கை வந்து கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக அமையும். அவங்களோட எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் ஒத்து போவாங்க மேம்? சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடக ராசி, ஆ விருச்சிக ராசி, மேஷ ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த ராசியில பொறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க இவங்க கூட. மத்த ராசிக்காரங்க கூட வந்து எல்லாருமே வந்து சிம்ம ராசியோட வந்து ஒத்து தான் போவாங்க. ஆனா ரொம்ப இவங்க கூட நெருக்கமா இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரங்கள் தான். மேஷ ராசி, தனுசு ராசி, மீன ராசி, அது மாரி கடக ராசி. இவங்க கூடலாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி.